கள்ளச்சாராயம் காய்ச்சுதல், கடத்துதல் மற்றும் விற்பனை செய்தல் தொடர்பான குற்றங்கள் பெருமளவில் தடுக்கப்பட்டு உள்ளதாக தமிழ்நாடு காவல்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் 2763 புகார்களும், இந்த ஆண்டில் மே மாதம் 31ஆம் தேதி வரை 1343 புகார்களும் பெறப்பட்டு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் கள்ளச்சாராயம், போலி மதுபானங்கள், பிற மாநில மதுபானங்கள் ஆகியவற்றை ஒழித்திட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவை எடுத்த நடவடிக்கைகளின் விளைவாக கள்ளச்சாராயம் காய்ச்சுதல், கடத்துதல் மற்றும் விற்பனை செய்தல் தொடர்பான குற்றங்கள் பெருமளவில் தடுக்கப்பட்டு உள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. 2023ஆம் ஆண்டில் 1,51,654 மதுவிலக்கு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 1,50,970 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு உள்ளதாகவும் காவல்துறை கூறியுள்ளது. கள்ளச்சாராயம் காய்ச்சுதலை தடுக்க மாவட்ட காவல்துறையுடன் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு மற்றும் வருவாய்த்துறையினரால் அடிக்கடி சிறப்பு சோதனைகள் நடத்தப்படுவதாகவும், 2023ஆம் ஆண்டில் சாராயம் காய்ச்சுதல் தொடர்பாக 12,868 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 12,856 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு உள்ளதாகவும், 5,54,618 லிட்டர்கள் கள்ளச்சாராயம் கைப்பற்றப்பட்டு அளிக்கப்பட்டு உள்ளதாகவும் தமிழ்நாடு காவல்துறை தெரிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டில் மே மாதம் 31ஆம் தேதி வரை 4,959 குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு 1,48,094 லிட்டர் கள்ளச்சாராயம் கைப்பற்றப்பட்டு அளிக்கப்பட்டு உள்ளதாகவும் தமிழக காவல்துறை கொள்கை விளக்க குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.